நமஸ்காரம் ஜீசஸ். இந்த நாட்களிலே எல்லாரும் அழகா சிரிச்சுக்கிட்டு நல்ல ட்ரெஸ் பண்ணிட்டு நம்ம ஓடி ஆடின்னு இருக்கிறோம். ஆனால் நமக்குள்ளாக இருக்கிற வேதனை யாருக்கும் தெரியறதில்லை, நாமும் வெளிக்காட்டி கொள்வதில்லை. ஆனால் அந்த வேதனையை சரிப்படுத்தி கொள்ள வேண்டும் என்று நம்ம விரும்புவதும் இல்லை, நேரமும் இல்லை. இப்படியாக நம்ம ஓடிக்கொண்டே இருந்தால் நம்மளுடைய ஆவி, ஆத்மா, சரீரம் என்ன ஆவது என்பதை யோசிக்கவும் நமக்கு சமயம் இல்லை. ஆனால் ஒன்று நான் சொல்லுகிறேன், நம்ம இந்த உலகத்திற்கு நாமே தானாக வரவில்லை. நம்மை உருவாக்கின ஒரு தேவன் உண்டு என்பதை இன்றைக்கு நான் உங்களுக்கு நினைப்பூட்டுகிறேன். அவரிடத்தில் போகும்பொழுது கண்டிப்பாக நமக்கு ஒரு தீர்வை அவர் காண்பித்து கொடுப்பார். அந்த தீர்வு காண வேண்டும் என்று சொல்லி நீங்கள் விரும்ப வேண்டும். இந்த வேதனையோடு கூட நம்ம ஓடிக்கொண்டு நடக்கும்போது நம்மளுடைய குடும்பத்தில் ஒரு பிரச்சனைகள் தொடர்ந்து வந்து கொண்டு இருக்கும். வேலை இடத்திலும் நம்ம அநேக வேதனைகளை, நல்ல எதிர்ப்புகளும் சந்திக்க வேண்டியதாக இருக்கும். அதனால இப்பேற்பட்ட காரியங்கள் எல்லாம் நடக்காத படிக்க மற்றவர்களிடத்தில் மாயமாலமாக ஒரு சிரிப்பு இல்லைங்களா, உங்களுக்கு வேதனை இருக்குது. ஆனாலும் நம்ம போய் எப்படி இருக்கீங்கன்னு கேட்கும் பொழுது நல்லா இருக்கிற அப்படின்னு சொல்றீங்க. ஆனால் உங்களுடைய இருதயத்தை கர்த்தர் பார்த்து கொண்டே இருக்கிறார். உங்களுடைய சிந்தனையில நீங்கள் வேதனைப்பட்டு கொண்டே இருக்கிற கர்த்தரை பார்த்து கொண்டே இருக்கிறார். அதனால இன்றைக்கு நீங்கள் கர்த்தரை நினைவு கூறுங்கள். ஏனென்றால் அவர் நம்மை நினைவு கூறுகிற தேவனாய் இருக்கிறார். அதனால அவரிடத்தில் போகும்பொழுது உங்களுக்கு ஒரு தீர்வு கண்டிப்பாக உண்டு என்பதை நான் இன்றைக்கு உங்களுக்கு நினைப்பூட்டுகிறேன். அதற்கான ஒரு வசனத்தை நான் படிக்கிறேன், கேளுங்கள். சங்கீதம் 103, 13, 14 வசனங்களை நான் வாசிக்கிறேன். தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். நம்முடைய உருவம் இன்னதென்று அவர் அறிவார், நாம் மண் என்று நினைவு கூறுகிறார். பாருங்க, அவர் நம்மளை என்ன பண்றார், நினைவு கூறுகிறார். ஏனென்றால் நம்மளை அவர் மண்ணினாலே உருவாக்கினார். அதனால நம்மளுடைய கஷ்டங்கள், நம்மளுடைய வேதனைகள், நம்மளுடைய வருத்தங்கள், நம்மளுடைய வியாதியின் வேதனைகள் என்ன பிரச்சனையாக இருந்தாலும் அவர் அறிவார். ஏனென்றால் அவர் மனிதனாக இந்த உலகத்தில் எல்லாவற்றையும் அனுபவித்து இருப்பதனால் அவர் உருவாக்கின, மண்ணினால் உருவாக்கின மனிதனை மண் என்று நினைவு கூர்ந்து நமக்கு உதவி செய்யவே அவர் இறங்கி வந்திருக்கிறார். அதனால இன்றைக்கு அவரை நோக்கி, ஏசப்பாவை நோக்கி, ஏசப்பா எனக்கு இந்த வேதனை உண்டு, இதிலிருந்து எனக்கு விடுதலை வேண்டும் என்று நீங்கள் கேட்கும்போது உடனடியாக அவர் உங்களுக்கு உதவி செய்கிறவராய் இருக்கிறார். அவர் விடுதலை கொடுக்கிறவராக இருக்கிறார். ஏனென்றால் அவர் விடுதலையின் நாயகன். அதற்காக இன்றைக்கு அவரை கூப்பிடுங்க, கண்டிப்பாக ஏசப்பா உதவி செய்வார். நம்ம கண்களை மூடி ஜெபிக்கலாமா? அப்பா பிதாவே, மக்கு ஸ்தோத்திரங்கள், நன்றிகள் கர்த்தாவே. இந்த அருமையான வேளையில் ஐயா ஆண்டவரே, யாரெல்லாம் இந்த கர்த்தாவே வீடியோவை பார்த்து கொண்டு இருக்கிறார்களோ, கேட்டுக்கொண்டு இருக்கிறார்களோ ஆண்டவரே, அவர்கள் இருதயத்திலே துக்கங்கள், கண்ணீர்கள், வேதனைகள் கர்த்தாவே ஆண்டவரே, காயங்கள் ஏற்பட்டு இருக்கிறது ஐயா. அது யாரிடத்திலும் சொல்ல முடியவில்லை, எப்படியாக அதை வெளிப்படுத்துவது என்று தெரியாமலும் அவர்கள் கர்த்தாவை மாய்மாலமாக சிரித்து கொண்டு ஆண்டவரே இதோ புன்னகையோடு கூட கர்த்தாவை தங்களுடைய வாழ்க்கையில ரொட்டீனாக வேலைகளை செய்து கொண்டு ஓடிக்கொண்டு இருக்கிறார்கள் ஐயா. இன்றைக்கு அவர்கள் இந்த புரோகிராமை பார்க்கும்போது, ஆம், நம்மை உருவாக்கின ஒரு தேவன் உண்டு, அவரிடத்தில் போனால் ஏசப்பா கண்டிப்பாக விடுதலை கொடுப்பார் என்ற ஒரு நம்பிக்கை அவர்களுக்கு தாங்க கர்த்தாவே. அப்பொழுது அவர்கள் உம்மை நோக்கி கூப்பிடும் போது நீர் மறு உத்தரவு கொடுக்கிற தேவனாய் இருக்கிறீர். நீர் அவர்களை உருவாக்கி நீர் மண்ணினாலே, அதனால் கர்த்தா ஒவ்வொரு காரியத்தையும் அருந்து தெரிந்து செய்கிற தேவனாய் நீர் இருக்கிறீர். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் கர்த்தாவே. யாரெல்லாம் உம்மை நோக்கி கூப்பிடுகிறார்களோ அவர்களுக்கு பதில் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாங்கள் ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம் எங்கள் அருமை பிதாவே. ஆமென். God bless you. நமஸ்காரம் ஜீசஸ்.